Welcome back to Fusion with Neeta. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அல்டிமேட்டாக இருக்கும் சிறுதானிய பொங்கல். இது நார் சத்து, இரும்பு சத்து மற்றும் புரதம் நிறைந்த ஒரு ஆரோக்கியமான சிறுதானிய குதிரவாளி பொங்கல். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். குதிரவாளி அரிசி, பாசிப்பருப்பு, கருவேப்பிலை, இஞ்சி, மிளகு, சீரகம், பெருங்காயம், நெய், தண்ணி, உப்பு. முதல்ல ஒரு கடாய் வச்சு அதில் சிறுபருப்பை போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். பச்சை வாசனை போனால் அப்போ நம்ம பொங்கலுக்கு நல்ல நறுமணமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வறுக்கிறோம். சிறுபருப்பையும் வறுத்துட்டு சிறுபருப்பு நல்லா வறுத்தாச்சு, பொன்னிறமாயிடுச்சு. நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டோம். இப்போ குதிரவாளி அரிசியும் லைட்டாக நம்ம வறுத்து அதில் தட்டில் கொட்டி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அதையும் வறுத்து குதிரவாளி அரிசியை நம்ம வறுத்தாச்சு. அதுலேயும் ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 4-5 தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஏன்னா அது கலர் அழுக்காகவே நமக்கு தெரியும். அதனால் நல்லா அலசி எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டு சிறுபருப்பையும் போட்டு அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் குக்கரில் 2த்தையும் போட்டு 3-4 விசில் வச்சுக்கலாம். சிறுபருப்பும் குதிரவாளி அரிசியும் சேர்த்து நமது 1 கப்பு. அதுக்கு 1 கிளாஸுக்கு நான் 3 கிளாஸ் வைப்பேன். அந்த 3 கிளாஸ் தண்ணி வச்சுட்டு விசில் 3-4 விட்டால் போதும். அது கூடவே நம்ம உப்பையும் ஆட் பண்ணிக்க தேவையான அளவு. விசிலில் விட்டுச்சு பாருங்கள். பொங்கல் நல்லா குழைய வெந்திருக்கு. இதுதான் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் அதில் பாலை சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், கலர்னாக்கா நல்லா கொலன்னு இருக்குது. இன்னும் உங்களுக்கு வேணும்னா இதை அடுப்பில் வச்சு நம்ம கிண்டணும். இப்போ நமக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ பாலை ஊற்றி அது ஒரு கிண்டி நம்ம அடுப்பில் வைக்கணும். வச்சுட்டு அதை ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம்.
கடாயை வச்சு அதில் நெய்யை ஊற்றிட்டு நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா மிளகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி போடணும். இஞ்சி போட்டு அதையும் நல்லா வதக்கணும். இஞ்சி நல்லா கமகமன்னு வாசனை வரும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கணும். அது வதங்கினதுக்கப்புறமா சீரகம் போடணும். சீரகம் போட்டு உடனே பெருங்காயம் போட்டுடணும், இல்லைன்னா காந்து போயிடும். இப்போ எல்லாம் போட்டு இப்போ இந்த தாளிப்பை வேக வைத்த குதிரவாளி பாசிப்பருப்பு மிக்சருக்கு சேர்க்கலாம். நல்லா கலக்கவும். இப்போ நம்ம ஹெல்தியான குதிரவாளி பொங்கல் ரெடி. சூடாக சாம்பாரோட அல்லது தேங்காய் சட்னியோட இதோட பரிமாறி சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியுடன் சந்திப்போம். உங்களுடன் ஃபியூஷன் வித் நீபா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபியூஷன் வித் நீபா. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.